Happy morning. Welcome to the Dynamic Communicators channel. I am your Chitra. காலை வணக்கங்கள். டைனமிக் கம்யூனிகேட்டர்ஸ் சேனல் மூலிமா உங்களை நான் வரவேற்கிறேன். நான் இன்றும் உங்களுடைய சித்ரா. Today, learn some new words. Don't just speak, impress. Learn some new words in minutes and level up your language. இன்னைக்கு நம்ம சில புது வார்த்தைகளை கற்றுக்க போகிறோம். சாதாரணமாக பேசுகிறத நிறுத்துங்க. இனிமே எல்லாரையும் கவர்ற மாதிரி பேசி உங்களுடைய ஆங்கில மொழி தன்மை திறமையை வளர்த்துக்கலாம். Today, we are going to learn just 3 words. Number 1, serendipity. That means a happy accident. For example, I found 500 rupees in my old jeans pocket. What is serendipity? செரண்டிபிட்டினா இன்ப அதிர்ச்சி அப்படின்னு அர்த்தம். என்னுடைய பழைய ஜீன்ஸ் பேண்ட்டுக்குள்ள ஒரு 500 ரூபாய் இருந்து வாட் இஸ் செரண்டிபிட்டி அப்படின்னா என்ன ஒரு இன்ப அதிர்ச்சி எனக்கு அப்படின்னு அர்த்தம். செகண்ட் வேர்ட், ephemeral. That is lasting for a very short time. Either angry or sadness or happiness or any pain, you can tell for anything. For example, the rainbow was very beautiful, but it was ephemeral. Oh, it's gone within minutes. Or otherwise, second example, I met with an accident and the pain was ephemeral. After drinking more water, it's gone. Like that you can say. ரெண்டாவது வார்த்தை எஃபேமரல், அதாவது சிறிய நேர அளவிற்கே இருக்கும், தங்கும் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ரெயின்போ வானத்தில் ரொம்ப அழகாக இருக்கு, பட் அது சீக்கிரமே மறைஞ்சிடுச்சு வினாடிகளுக்குள்ள, அதுதான் எஃபேமரல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு உதாரணம், நான் ஆக்சிடென்ட்டில் மாட்டிக்கிட்டேன், அப்போது பெயின் எஃபேமரல், கொஞ்சோண்டு நேரம் தான் இருந்தது, நான் தண்ணி நிறைய குடித்து ரிலாக்ஸ் ஆனோடனே போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தேர்ட் வேர்ட், halcyon. It means peace, happy and calm. For example, my grandma always talks about the halcyon days where letters were handwritten and how life was slow and sweet. இப்போ மூணாவது வார்த்தை நம்ம பார்க்க போகிற கடைசி வார்த்தை ஹல்சியான், அதாவது அமைதி, சந்தோஷம், நிம்மதி, இதை பற்றி சொல்கிறது தான் ஹல்சியான். உதாரணத்துக்கு எங்கள் பாட்டி எப்பவுமே அந்த காலத்தில் கடிதங்கள் எப்படி கையால் எழுதி அனுப்பிச்சி வச்சோன்றதை பேசி அந்த காலத்தில் அதனால் வாழ்க்கை எப்படி மெதுவாகவும் இனிமையாகவும் சென்றது அப்படின்னு சொல்கிறாங்க. Crush your vocab goals today. High five. Hit that like button and subscribe for more brain boosting bites. மூளையை கசக்கி புது வார்த்தைகளை இன்றைக்கி கற்றுக்கிற குறிக்கோளை அடைஞ்சிட்டிங்களா? லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் மூளையை கசக்கி புது வார்த்தைகளை கற்றுக்கிற பசிக்கு உணவு கொடுப்போம். See you soon. Until then, please take care and bye-bye. கூடிய விரைவில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லோரும் பத்திரமாக இருங்க. பாய் பாய், வணக்கங்கள்.